எல்லா வழக்குகளையும் சந்தித்துத்தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறான். நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல. இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான்? இதுவா இன்றைய யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடினா என்ன, ஓடா போட்ட என்ன? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் கார்டன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பார்க்கணும்னு. ஏன்டா அவனுக்கு சோறு போட போறான்? அவனால அவனுக்கு உலக ஒதுக்க போகுது? அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான்? அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான்? அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான்? அவனுக்கு கலையறிவியல் கல்வி கொண்டு வந்தான்? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான்? ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும்? ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான்? உனக்காக NRC NPRCA சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தாண்டா இந்த நாட்டில் CA NRC NPRக்காக 40 வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன். நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல. 1 வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொன்னு, இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம். முத்துலட்சுமி அக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட விளக்குமாறும் தொடப்பம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க. ஆளை பார்த்து நேரங்காலம் வரும்போது சொல்றேன், பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும். நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா? நான் ரெடி. பாட்டுக்கு பாட்டு, கண்ட கரமாலம், சீரியலு, பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் வளரட்டும். இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க. திரும்பட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. கண்ட கருமாந்திரம். இவன் பொண்டாட்டி அவன் இட்டு முட்டான், அவன் பொண்டாட்டி இவன் இட்டு முட்டான், அண்ணன் பொண்டாட்டி இவன் விட்டு முட்டான். இதாண்டா உங்களுக்கு சீரியல்? இந்த இளவு, இந்த 8ஆம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்படம் இல்லாம பேசப்படுதா? என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாரு சித்தாலு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய காலில் விழுந்து ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயே என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட்ட விட்டு, எதுக்கு பாலாபிஷேகம்? என்ன உனக்கு என்ன? அவன் கீழ்ச்சி கத்தையை நட்டுட்டான். இன்னைக்கு எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்ச லாவணியம் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம். இந்த நாட்டில் 2 திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு லஞ்ச லாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்கே இருக்கிற இந்த சாலை, இந்த மேம்பாலங்கள், இந்த மெடிக்கல் கல்லூரி, இந்த அரசு கல்லூரி, இந்த இன்ஜினியரிங் கல்லூரி, இந்த அரசனுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா? இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். இவன் செய்யற ஈசிஆர்ல கூத்தடிக்கிறான். எல்லாம் இன்னைக்கு புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கேன். பள்ளப்பட்டி மக்களே, என்ன கலாச்சாரம் தெரியுமா? இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்க ஈஸியாருக்கு போறானுங்களா? எல்லாரும் கார் செயின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்குறானுங்களா? யாரு சாவி கிடைக்குதோ அவன் பொண்டாட்டி கூட போகலாமா? வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா, வரேன் ஈஸியாருக்கு வரேன், உள்ள நுழையிறேன், உங்க பங்களாவை கைப்பற்றேன், செருப்பாலே அடிக்க வைக்கிறேன். என் மகளிரை கூட்டு வந்தவங்களை செருப்பாலே அடிக்க வைக்கிறேன். இது கலாச்சாரமாடா? இது என் தமிழுடைய கலாச்சாரமாடா?
குட்டாட்டம். சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞர் அவர்களே, நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன். அதுல மாநாட மைநாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஒரு முறைக்கு பல முறை பார்த்தேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். அதுல எங்கேயும் ஒரு மானியங்கான ஒரு மயிலிங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். என் சகோதரி இருக்காங்க, நான் சொல்லக்கூடாது. நமிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அரையும் குறையுமா. கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார். உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல. உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துரைமுருகனை பார்த்தாரு. என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா, அது ஒன்றும் சொல்லலை, அது அமைதியா இருந்துச்சு. உடனே துரைமுருகன் இருக்கிறாருல, எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிப்பார் சட்டமன்றத்தில். உடனே எழுந்து, வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, சொல்லுங்க. என்னங்க, தமிழ்நாட்டில் ரேட்டிங்ல நம்பர் 1 கலைஞர் டிவியில எந்த நிகழ்ச்சி தெரியுமா? மாநாட மயிலாட தான். எனக்கு கோவம் வந்து போச்சு. பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க. துரைமுருகனை பார்த்து சொன்னேன், மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்களே, நான் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன். நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சீரழித்து சின்னாப்பின்னமாக்கிற அந்த நிகழ்ச்சியில் மானும் ஆடவில்லை, மயிலும் ஆடவில்லை, ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். தலை குனிஞ்சிட்டாரு துரைமுருகன். வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு. வேல்முருகன் பயப்படல. கூட்டணியில் இருந்த போதும் பயப்பட மாட்டான், எதிரில் இருந்தாலும் பயப்பட மாட்டான்.